ஸோ இப்போ இந்தியா வந்து ஓடிஐ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் கேப்டன் கில் திரும்பி வந்திருக்காரு. ரிசர்வ் பண்ணிட்டா எதுக்கு இப்போது என்னதான் விஜய் ட்ராஃபியில் ஃபார்மில் இருந்தாலுமே செகண்ட் விக்கெட் கீப்பராக இஷான் கிஷன் தான் எடுக்கணும். ஏன்னா அவனை கூட சூப்பர் ஃபார்மில் இஷான் கிஷன் இருக்கான். எடுக்கலை. ஓகே, T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடே எடுத்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, நிதிஷ் ரெட்டிலாம் எதுக்கியா? ஆணியே தேவையில்லாத ஸ்குவாடு. புவனேஸ்வர், சமி, உமேஷ் யாதவெல்லாம் மறந்துட்டானுங்க. சஹேலையும் மறந்தாச்சு. ஜெயந்த் யாதவ்னு ஒருத்தர் டெஸ்ட்டில் ஓடிஐயில் டெபியூ பண்ணியிருக்கா. அப்படி அவரை மறந்தே விட்டார்கள். அஸ்வினுக்கு அப்புறம் அவர்னு பார்த்தா அவர் கண்டுக்கிறதே கிடையாது. இப்படியெல்லாம் டீம் எடுத்து எங்கே போகிற சொல்லுங்கள். நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் நம்பி வேறு எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் ராஜ் பாவா இல்லையா உங்களுக்கு ஆல்ரவுண்டர் பேட்டிங்னா? லெஃப்ட் ஹேண்டர் ப்ளஸ் எது இருக்குது. இப்படித்தான் இவங்களாம் ஸ்குவாட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். இதே ஸ்குவாடை கொண்டு போனாங்கன்னா கஷ்டம். அட்லீஸ்ட் வேர்ல்டு கப் வரைக்கும் அது கில்லு தண்டமாக வச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுத்து இது பண்ணால் வேர்ல்டு கப் ஜெயிக்கலாம். கில்லே கேப்டன் ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம்.